G3 செய்திகளுடன் இணைந்திருப்பது லலிதா கார்த்திக். மத்திய அரசின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை திமுக அரசு நிறைவேற்ற தவறியதால் வரும் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவளிக்க முடிவு செய்து கரூரில் கைவினைஞர்கள் முன்னேற்ற கழக மாநில தலைவர் சண்முகநாதன் செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்தார். தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்களுடைய சங்கத்தினுடைய அங்கமான கைவினைஞர் முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் இங்கே இப்பொழுது நடைபெற்றது. வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய ஆதரவு பாரதிய ஜனதா மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு எங்களுடைய ஆதரவு என்பதை முடிவு செய்திருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய சில கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படவில்லை. விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்த பொழுதும் கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இங்கே தமிழகத்திலே அது நிறைவேற்றப்படவில்லை. மற்ற மாநிலங்களில் உள்ள விஸ்வகர்மாக்கள் எல்லாம் அதை பயன்பெறுகிறார்கள். முத்ரா திட்டத்தினால் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். ஆக எங்களுடைய இந்த அமைப்பானது எங்களுடைய விஸ்வகர்ம சமுதாயமானது நாங்கள் வருகின்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு என்பதை நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றபடி இங்கே தமிழகத்தில் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் இருக்கின்றோம் விஸ்வகர்மாக்கள். மனு, மய, தோஸ்டா, சில்பி, விஸ்வங்க, அதாவது இரும்பு வேலை பார்க்குறவர்கள், தச்சு வேலை பார்க்குறவர்கள், பாத்திர வேலை பார்ப்பவர்கள், கோவில் கட்டுமானம் கட்டுபவர்கள், கோவில் சிற்பங்கள் செய்பவர்கள் மற்றும் பொற்கொள்ளர்கள், கோல்ஸ்மித், இந்த 5 தொழில் செய்கின்ற இந்த 60 லட்சம் விஸ்வகர்மாக்களும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம் என்பதை எங்கள் G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்.